இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மக்கள் கிரெடிட் கார்டில் வாங்குற கடனை விட கோல்டை வச்சு வாங்குற கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிராஃபை நீங்க பார்த்தாலே தெரியும். கிரெடிட் கார்டு டெட்டை கோல்டு லோன் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏன் திடீர்னு எல்லாரும் கோல்டை பிளஸ் பண்றாங்க? உங்க எல்லாருக்கும் தெரியும் கோல்டு பிரைஸ் பீக்ல இருக்கு. அதனால ஆல்ரெடி கோல்டு வச்சிருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஆர்பிஐ கோல்டு லோனோட எல்டிவி வேல்யூவை 75% இருந்து 85% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்க ₹100 மதிப்புள்ள ஒரு கோல்டை பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு ₹85 லோன் கொடுக்கும். ப்ரீவியஸ்லி இட் வாஸ் ₹75. எதுக்கு ஆர்பிஐ திடீர்னு கோல்டு லோனை சப்போர்ட் பண்றாங்க? கோவிடுக்கு அப்புறம் அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுக்கறது கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அன்செக்யூர்ட் லோன்ஸ் இந்த சென்ஸ் உங்ககிட்ட இருந்து கொலாட்ரல் எதுவுமே வாங்காம பேங்க் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அன்செக்யூர்ட் லோன்ஸ். இந்த கிரெடிட் கார்டு டெட்டு, பர்சனல் லோனு, பிஎன்பிஎல் பை நவ் பே லேட்டர், இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன்ஸ் கணக்கில் வரும். இன்கேஸ் நீங்கள் டிஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாஸ். இதனாலேயே ஆர்பிஐ அன்செக்யூர்ட் லோன்ஸை டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணி, இந்த டிஸ்இன்சென்டிவைஸ்ன்ற வார்த்தை என் வாயிலே நுழைய மாட்டேங்குது. சரி, அதை பண்ணி செக்யூர்ட் லோன்ஸை இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. அன்செக்யூர்ட் லோன்ஸோட கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டை ஏற்றி விட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ₹1,00,000 உங்ககிட்ட இருந்து கொலாட்ரல் வாங்காமல் பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா அதில் சம் பர்சன்டேஜை பேங்க் செக்யூரிட்டியாக எடுத்து வைக்கணும். அதாவது நீங்கள் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் இழுத்து மூடுற அளவுக்கு போகாது, ஏன்னா அந்த செக்யூரிட்டி இருக்குல்ல. பட் இந்த செக்யூரிட்டி எடுத்து வைக்கிறதுன்றது ஒரு தலைவலி, ஏன்னா ஃபண்ட் அங்கே போய் லாக் ஆகுது. அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ்க்கு ரிஸ்க் வெயிட்டை ஏற்றி விட்டாங்க. இப்போ ஒரு பேங்க் நிறைய அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிஸ்க் வெயிட் கண்ணா பின்னான்னு ஏறி போயிருக்கும். ஆர்பிஐ ரெகுலேஷன் படி ரிஸ்க் வெயிட்டை கட்டுக்குள் வைக்க வேண்டும், இல்லைனா புடின்னு பிடிப்பாங்க. இந்த சில தலைவலிகள் காரணமாக கிரெடிட் கார்டு கொடுக்கறது, பர்சனல் லோன் கொடுக்கறது இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு கோல்டு லோன் கொடுக்குறதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி தொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்கன்ட்டு. எனிவேஸ், இது மூலமாக என்ன நடக்கும்? ஐடியல் அசெட்ஸ்லாம் வெளியில் எடுக்கப்படும். கோல்டு வாங்குறதுனால எக்கனாமிக்கு இம்மிடியேட்டாக எந்த ஒரு பலனும் கிடையாது. இதை நான் சொன்னால் பல பேர் என்னை கடிக்க வந்துடுவாங்க. அஃப்கோர்ஸ் இன்னமும் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லா கண்ட்ரிஸும் டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அமெரிக்கா கிட்ட தான் அதிக கோல்டு ரிசர்வ் இருந்துச்சு. பட் மக்கள் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் அதை பல வருஷம் பூட்டி வச்சுப்பாங்க. கிரெடிட் இன்ஃபியூஷனுக்கு எந்த வகையிலையும் அது ஹெல்ப் பண்ணாது. பட் இப்போ மக்கள் அந்த கோல்டை வெளியில் எடுக்கிறாங்கன்னும் போது இட்ஸ் கோன் ஹெல்ப் கிரெடிட் இன்ஃபியூஷன். இன்னமும் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் இருக்க ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே கோல்டை தான் நம்பி இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனை அவங்களோட கேஷ் ஃப்ளோ கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் திடீர்னு ஏதாவது ஒரு நியூ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்கன்னா அதுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுல எப்பயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கையில் இருக்க கோல்டெல்லாம் பிளஸ் பண்ணிவிட்டு திருப்பி லோனை கட்ட முடியாமல் டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க்குக்கு லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ்.